அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர் டேஸ்டியான பள்ளிவாசல் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி எப்படி சொல்லலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்னோட மெத்தடில். கண்டிப்பாக இந்த ரெசிபி இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பள்ளிவாசலில் வாங்கி சாப்பிட்ட கஞ்சி ஒரு ஃபீல் கிடைக்கும். நோம்பு மாதத்தில் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுக்கு உடம்பு சூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நோம்பு கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ குளிர்ச்சி தரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 4 பீஸ் அளவுக்கு கிராம்பு, 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய், 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு மட்டன் கீமா ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் கீமா வேணான்னு நினச்சிங்கன்னா மட்டன் எலும்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் கீமாலாம் கூட செய்யலாம். ரெண்டுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக வெஜ்ஜில் கூட செய்யலாம். அதோட ரெசிபி எல்லாமே நிறையவே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மட்டன் கீமா சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா லைட்டாக கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி ஸ்பூனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட 4 பீஸ் அளவுக்கு பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நோம்பு கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா அளவு எதுவும் கிடையாதுங்க. நான் குத்து மதிப்பாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களால் குக்கரில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தாத பட்சத்துக்கு லாஸ்ட்டாக தண்ணியை சூடு பண்ணி கூட கஞ்சியில் சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குட்டியாக 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கஞ்சிக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூட 4லேருந்து 5 பச்சை மிளகா உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் 1.5 டம்ளர் அளவுக்கு ஜீரக சாம்பார் ரைஸ், 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு ஃபுல்லாமே ஆட் பண்ணாதான் தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு 1 hour ஆகுது கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் கஞ்சி நமக்கு நல்லா குழஞ்சி வரும். இந்த சைடு நல்லா தண்ணி கொதிச்சு வந்திருக்கு. இது கூட நான் 4 பீஸ் அளவுக்கு ரம்பல் ஆட் பண்ணியிருக்கேன். ரம்பலை சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ரம்பையில் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கஞ்சியில் எந்த ஒரு டேஸ்ட்டும் மாறி போகாது. ஸோ ரம்பலை ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ ரம்பலை சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்குறது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பள்ளிவாசலில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு தேங்காய் துருவல் வேணாம்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலாக கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். அது கடைசியாக சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு கஞ்சி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி லாஸ்ட்டாக சூடு பண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் கீமா நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.